நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்தகன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரசாந்த் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் அந்தகன். அவருடைய தந்தையான தியாகராஜன் அவர்களே இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில இசையமைச்சிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லா படங்களிலுமே பாடல்களுக்கு இசைதான் ரொம்ப தூக்கலா இருக்கும். பாடல் வரிகள் சரியாவே வர கேட்கறது, அந்த பாட்டுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த இசையின் சத்தங்களை குறைத்து பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன். ஆனா பாடல்கள் எல்லாம் தெளிவா புரியுது, பாடல்களும் அந்த அர்த்தங்களும் புரியுது, ரசிக்கவும் வைக்குது. அடுத்து இந்த படத்துல பிரசாந்த் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அது கிடையாது. இது ஆக்ஷன் படம் கிடையாது. பிரசாந்த் வச்சு எடுத்திருக்குமே அப்படின்றதுக்கோசரம் ஓவரா பில்டப் பண்ணி அவர் ஒரு பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு காட்டணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பான ஒரு திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார் தியாகராஜன் அவர்கள். இது ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான். இருந்தாலும் நம்ம தமிழ் படங்களுக்கு தகுந்தாற்போல் காட்சிகளை அமைத்திருக்கிறார்கள். இதுல பிரசாந்த் கூட சமுத்திரகனி, கே எஸ் ரவிக்குமார், யோகி பாபு, பிரியா ஆனந்த், சிம்ரன், ஊர்வசி, இப்படி நிறைய நடிகர் பாட்டாளர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, செய்தித்தாளெல்லாம் ஒரு தலைப்பு செய்தியா வரும். என்னன்னாக்கா, கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவனை கொன்ற மனைவி அப்படின்னு ஒரு செய்தி வருதுங்களா, அந்த செய்தி தான் இந்த கதையினுடைய அடித்தளமாக அமைந்திருக்கு. கார்த்திக் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நடிகர் கார்த்திக்காக நடிச்சிருக்காரு. சிம்ரன் சினிமாவில் நடிச்சு பெரிய ஆளாகிறதுக்கோசரம் கார்த்திகை பார்த்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பிரசாந்த் கண் பார்வையற்றவராக ஆரம்பத்தில் காட்டுறாங்க. ஓப்பனிங் சீன்லயே அவர் காட்டும் போது பார்வையற்றவராக தான் காட்டுவாங்க. ஒரு 2 சீன்ல அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு பார்வை இருக்கு, ஆனா கூட நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிடுறாங்க. 2 சீன்லயே ஓப்பன் பண்ணிட்டு அவர் அந்த ரேஞ்சிலே போயிட்டு இருக்கிறாரு. இந்த சுச்சுவேஷன்ல சிம்ரன், கார்த்திக், போலீஸ் கமிஷனரான சமுத்திரகனி, இவர்கள் 3 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு கொலை சம்பவத்தை பார்வையற்ற பிரசாந்த் பார்த்து விடுகிறார். என்ன பார்வை இல்லாதவன் பார்க்கறாங்க இல்லைங்களா, அந்த சுவாரஸ்யத்தை தான் அந்த சீன்ல வச்சிருப்பாங்க. அந்த சீன் அனைவராலும் ரசிக்கக்கூடிய ஒரு காட்சியாக அமைத்து, இப்படி ஏன் இப்படி பார்வை இருந்தும் பார்வை இல்லாம நடிக்கிறாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அவர் ஒரு பியானோ இசையமைப்பாளர், சிறந்த இசைகளை வாசிக்கக்கூடியவர். சிறப்பா கண் பார்வை இருக்கும் போது சிறப்பா வாசிச்சா சுமார் தான் கை தட்டாங்க. பார்வை இல்லாத நான் வாசிக்கும் போது சுமாரா வாசிச்சாலும் சூப்பரா கை தட்டாங்க. அந்த ஒரு இது மாதிரி ஒரு உடல் உள்ள மற்றவருக்கு அனுதாபப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி பார்வை இல்லாமல் வாசிச்சால் அனுதாபப்பட்டு அனைவரும் ரசிக்கிறார்கள். அதனால எனக்கு வருமானங்கள் அதிகமாகுது, அதனாலதான் நான் பார்வை இல்லாமல் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது. இதுக்கிடையில நடந்த இந்த சம்பவங்களால பிரசாந்தோட இந்த விஷயங்கள் என்ன ஆச்சு, அவருடைய கண்பார்வை என்ன ஆச்சு, திருப்பியும் கண்பார்வை போயிடுது, அதற்கு போன கண்பார்வை திரும்ப வருதா அப்படிங்கிறதான் கதையோட மற்ற சம்பவங்கள். இதை பாத்தீங்கன்னாக்கா யோகி பாபு, ஊர்வசி அவங்க வழக்கமா செய்யற மாதிரி அவங்களுடைய சேட்டைகளை அருமையா செஞ்சாங்க. கே எஸ் ரவிக்குமாரும் அதே மாதிரி அவருக்கு தகுந்த அந்த கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணிட்டாரு. இதுவரையில் கதாநாயகியாக பார்த்து கொண்டிருந்த சிவனை இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல்ல பார்க்கணும், மிக சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சமுத்திரகனியும் சிறப்பா பண்ணியிருக்காரு. இவங்க பிரியா ஆனந்த் கதாநாயகியா அங்கங்க காட்சி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பிரசாத் படம் முழுக்க ஆக்கிரமித்து கதையை நகர்த்தி கொண்டு செல்கிறார். கண் பார்வை இல்லாமலேயே எல்லோரிடமும் மோதுவது, ஆனால் சண்டைகள் பலமாக இல்லை, சாதாரணமாக வைத்திருக்கிறார்கள். யதார்த்தமான காட்சிகளோடு கதை நகர்ந்து செல்கிறதா பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கிறது. படம் போர் அடிக்காம ஒரு நார்மலான விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. படத்தை எல்லாரும் போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. குடும்பத்தோட கூட போய் பார்க்கலாம். படத்துல எந்த விதமான ஆபாச விஷயங்கள்லாம் கிடையாது. என்னடா கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொண்ட மனைவின்னு சொல்லிட்டு எந்த ஆபாசமும் இல்லைன்னு சொல்றீங்களா, ஆத்தம் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால்
கதையில மிக சிறப்பா சொல்லியிருப்பாங்க. நல்லா பார்க்கலாம். குடும்பத்தோட போய் பார்க்கலாம். அனைவரும் தியேட்டருக்கு சென்று இந்த படத்தை ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.